எனக்கு எதுவுமே பேச நேற்று கொச்சின்ல சொன்னாங்க சார். அதுக்கு இல்லை சார். மம்முக்கா பேசும்போது ஐ ரெஸ்பெக்ட், ஐ லவ் அண்ட் அட்மையர் ஆல் த கிரேட் பர்சனாலிட்டிஸ். ஸோ என்ன விஜய் இந்த மாதிரி ஒன்று இருக்கு சார் பண்ணுறேன் சார், பண்ணி தரேன் சார், அவ்வளோதான். அதுக்கு மேலே எஸ் இல்லை சார். நான் இந்த மகாராஜா ஃபுல்லாக பார்க்கல சார். ஆமாம், எனக்கு மோஸ்ட்லி என் படம் பார்க்கும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகும் சார். ஸோ போட்டு நான் பேசாமல் டைரக்டருக்கு ரொம்ப நான் அது வேற ஒருத்தர் படமாக இருந்தாலும் அது 4-5 ட்ரை பண்ணேன். இப்போ டைரக்டரை பார்த்தா கேட்டு பாருங்க. அதுக்கு வந்து அங்கே ஒரு வருஷம் இருந்தது. அப்புறம் 2-3 பேசி பார்த்து அப்புறம் ஒரு 2-3 கொடுத்தேன்னு நினைக்கிறேன். சார் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க சார் சொல்லி. ஸோ அது படம் என்னவாக இருந்தாலும் என்ன வேலை வரும்போது எனக்கு என்னென்ன தோணுதோ அது செய்ய ட்ரை பண்ணுவேன். ஸோ அவங்க என்ன 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 வச்சுருக்காங்கன்னு தெரியாது. இப்போ டைரக்டரோட பேசி சவுண்ட் இருந்தது, தமிழ் தெரிஞ்ச பையன் ஒருத்தர் ஸோ இதெல்லாம் பேசி அந்த இடத்துல ஜஸ்ட் லைக் தட் போய் உடனே பேசல. அந்த வேலையும் எவ்வளோ தூரம் என்ன என்ன ஏன்னா எவ்வளோ ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க. சார் மம்முகா சார் வந்து என்ன நம்பி ஏதோ விஜய் பேசுகிறேன்னு கேட்டிருக்காரு. ஸோ எனக்கு அந்த அவர் நம்பினது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் போய் நான் மெக்கானிக்கலாக செய்ய விரும்பல. ஸோ எனக்கு என்ன முடியுமோ அதை நான் ட்ரை பண்ணிருக்கேன். நீங்கள் அடுத்த வேலை டைரக்டர் கேட்பாங்க. எனக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும் சார். நான் வந்து மம்முடி சாரும் பிடிக்கும், மோகன்லால் சாரும் பிடிக்கும். எனக்கு இந்த ஆல் சூப்பர் ஸ்டார்ஸ் இன் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் ஐ லவ் தம் அண்ட் ஐ ரெஸ்பெக்ட். ஏன்னா ஸோ மெனி இயர்ஸ் அவங்களுக்கும் அந்த சினிமாவுக்கும் ஃபேன்ஸ்க்கான பாண்டிங் வந்து அந்த எனர்ஜி ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால இத்தனை வருஷம் இருந்திருக்காங்க. எல்லாராலையும் அந்த இடத்துக்கு வர முடியல அப்படின்னா அது ஏதோ ஒன்று இருக்குல்ல. ஸோ அவங்களும் ஒர்க் பண்ணும்போது ஐ லேர்னிங் சம்திங். அதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். மோகன்லால் சாரோட ஒரு படம் வந்துட்டு 3 நாள் முன்னாடி வந்தது. அப்போ டேட் இஷ்யூஸ்ல நடிக்க முடியாமல் போயிடுச்சு. எனக்கு அவர் மேலே பெரிய லவ் இருக்கு, பேஷன். இப்போ தான் கொச்சின்ல சொன்னேன். நான் மும்பையில் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நினைக்கிறேன் மெரி கிறிஸ்மஸ் பண்ணும்போது மோகன்லால் சார் இருக்காருன்னு சொன்னாங்க. அதே ஹோட்டலில் வெஸ்டர்ன்ல இருந்து நான் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் கேட்டு போய் பார்த்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு வந்து என் வீட்டில் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். என் ஆஃபீஸில் இருந்து அவருடைய சிக்னேச்சர் நான் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஐ ஹேவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு ஆக்டரும் கூட. அவர் எதுவும் என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. அவர் கூட ஒர்க் பண்ண ஃபைட் மாஸ்டர்ஸ் தெரிஞ்சவங்க, அவர் கூட வேலை பார்த்தவங்க சொல்லுவாங்க அவர் எப்படி அவ்வளோ ஈஸியாக பண்ணுறாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஸ்பீச் ஒன்று இருக்குது சார். ஒரு 4.5 minutes ஒரு ஸ்பீச் இருக்கும். ஒரு ஆக்டரை பற்றி இருக்கும். நான் வந்து இந்த மாதிரி பரதநாட்டியம் ஆடினேன், குச்சிப்புடி ஆடினேன், எல்லாரும் கேட்டாங்க கற்றுக்கிட்டீங்களா, எல்லாருக்கும் ஒரே பதில் தான், இல்லை இல்லை இல்லைன்னு. அது எனக்குள்ளே இருந்திருக்கு, தேவைப்படும் வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பதில் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங். என் நண்பர் சொல்லுவார், ஒரு குழந்தைய தூக்கி தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஸ்விம் பண்ணுறோம். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் ஸ்விம்மிங் தெரிஞ்சால் தான் ஸ்விம் பண்ண முடியும் நம்புறதுனால தான் நம்ம முக்கியம்னு ஒரு தடவை சொன்னாங்க. ஸோ நமக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அப்புறம் லால் சார் சொன்னார். அதுக்கும் நான் நிறைய விஷயத்தை நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கேரக்டர்ஸ் எனக்குள்ளே இருக்குன்னு நம்ப ஆரம்பித்தேன். நான் பண்ணுற கதைகள் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். என் கேரக்டர்ஸ் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். சீன் நிஜம் நம்ப ஆரம்பித்தேன். ஸோ அது இதுக்கு மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாய்ப்பு கிடைச்சா நான் வச்சிடுறேன் சார். சார் செம்ம படம் சார். அது நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். நண்பகல் நேரத்து மயக்கம் வந்து ஃபென்டாஸ்டிக் ஃபிலிம். அது வந்து அது எதனால மனசை சுத்தப்படுத்துறதுன்னு நான் நம்பினேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ பிடிச்சது. எனக்கு ஐ லவ் தட் ஃபிலிம். அந்த ஷாட், அந்த அவரோட ஷேடோ தங்குற ஷாட்டு, அவர் வந்துட்டு ஒரு என்ன பர்ஃபார்மன்ஸ். அது அது என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அது வந்து உங்களுக்கே அந்த சில சமயம் சில கதைகள் வந்து ஓப்பன் எண்டடாக இருக்கும். அந்த படத்தோட கேரக்டரே எனக்கு ஓப்பனாக இருந்தது. நீங்கள் என்னவா பார்க்குறீங்க, நீங்கள் பாருங்கள் அவர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அது அவர் சிம்பிளாக முடிச்சது. அவர் சாம்பார் போட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார். அது மேலேயே அவர் கொண்டு வந்த ரசகுழம்பு ஊற்றும். அது அந்த அம்மா வந்து கண்ணில் பார்க்குறதுலாம் பிரச்சனை, அது அவங்க பையன் இல்லைன்னு. மனசார பார்க்குற அவங்க அம்மாவுக்கு தெரிஞ்சது அது அவங்க பையன் தான் தெரிஞ்சது இல்லை. இந்த மாதிரி நிறையா அந்த படத்தில் அவ்வளோ ரெஃபரன்ஸ். நிறைய பேர் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியம் பார்த்தாங்க. விஜய் சார் எப்படி இவ்வளோ தமிழ் படம் ரெஃபரன்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் பார்த்தாங்க. அந்த ஃபோட்டோகிராஃபி, அது ஃபஸ்ட்டு ட்ரெயிலர் வந்தபோது வந்து டீசர் விட்டாங்க இல்லையா, அதுவே ரொம்ப அழகாக இருந்தது. நான் அந்த ஸ்ரீராம் ராகவன் சார் படம் அந்த மெரி கிறிஸ்மஸ், நம்ம மதுரையில் கண்டன் சார் தான் கேமரா. அங்கே வந்து அங்கே அங்கே பூஜான்னு ஒரு மேடம், அவங்க தான் எடிட்ரு, அவங்க தான் அவரோட எல்லா படங்களுக்கும். அவங்ககிட்ட கூட சொன்னேன் நான், மேடம் படம் வந்துருக்கு பாருங்கள் மேடம் அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, ஜெம்
இந்த ஜெர்னி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொன்னார். ஸோ பியூட்டிஃபுல் ஃபில்ம். ஐயோ எனக்கு அது கிடைச்சிருக்கலாமே அப்படின்னு ஆசை கூட இருக்கும். நான் அந்த மாதிரி நடிச்சிருக்கலாம் மாட்டேன் சீரியஸாக. நான் நாட் ஹம்பிள். அதுவும் அந்த 2 நிமிஷம் சீன் இல்லையா, மம்முட்டி சாரோட சீன் வந்து 2 நிமிஷம் அந்த சீன் மாறி மாறி ரெட் அண்ட் கிரீன் லைட்டில் இருப்பாங்க பாரில். ஆமாம் அந்த சீன் வந்து எப்பிக் சீன் வேறு. அந்த 2 சிவாஜி சார் சீன் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. சிவாஜி சாரே கிரேட்டஸ்ட் ஆக்டர். அவரோட இதெல்லாம் டச் பண்ணி பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண விஷயம். ஆனால் இது ஒரு வாரம் மீட்டரில் ரொம்ப நல்லா பண்ணேன். நான் அந்த படத்தை விட்டாங்க ரொம்ப நேரம் பேசுவேன். அந்த படத்தில் எனக்கு அவ்வளோ ரசிச்சிருக்கேன் நான். அந்த ஒரு முடி வெட்டலாம் இதுக்கு போவார் நினைக்கிறேன். அப்போ கண்ணாடி பார்த்தா அது தெரிஞ்சிருமா அப்படின்னா அங்கெல்லாம் டென்ஷன் ஆயிருக்கேன் எனக்கு அந்த மாதிரி. இட்ஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம் சார். செம்ம படம் சார். அதெல்லாம் வந்து எப்போயாவது தான் வரும்னு நினைக்கிறேன். இல்லை சார் கம்பேர்லாம் கிடையாது சார். நேராகவே சொல்லுங்கள் சார். மம்முட்டி சார் கம்பேர் பண்ணுறவங்க நான் ஒன்றும் ஒர்த்து இல்லை சார். அதனால் தட்ஸ் கிரேட் சார். சும்மாவே சூப்பர் சூப்பர் சார். அது நான் எதுவும் இங்கே நான் கேரளாவுக்கு வந்திருக்கேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் எங்கள் ஊரில் கேட்டாலும் சரி எங்கே கேட்டாலும் சரி தட்ஸ் கிரேட்டஸ்ட் ஒர்க். தட்ஸ் நோ டவுட். அது பிரமாதமாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அதில் என்ன பெரிய எக்ஸைட்டிங் திங்னா இவங்களெல்லாம் பார்த்து வாவ் அப்படின்னா இப்போ அவங்கள சினிமாவில் பார்க்கல. இப்போ நான் ஜென்ரலாக பார்த்தா சார் அப்படின்னா ஒரு ஃபேனாக மாறிடுவோம் இல்லையா. சார் சொல்லுவோம் ஃபோட்டோ எடுப்போம், ஒரு மாதிரி இது ஆகிடும், ஷோல்டர்லாம் சின்னதாகிடும், அந்த மாதிரிலாம் ஆகிடும். இது பர்சனலாக பார்க்கும்போது ஏன்னா அந்த படம் கமிட் ஆகும்போது நான் அவரோட வீட்டில் உட்காந்து அவங்க ஆஃபீஸில் உட்காந்து பேசியிருக்கோம். 1 hour பேசியிருந்தாங்க அவர். இப்போ இந்த மாதிரி படம் பண்ண போகும்போது அதே ஆக்டர் ரஜினி சாரோ கமல் சாரோ ஷாருக் கான் சாரோ விஜய் சாரோ யாரோ அதே ஆக்டரை யூ கேன் see him with so much confidence and attitude. அது அதில் அது ஒரு எக்ஸைட்டிங் இருக்காது. அது மேபி அது என் இடத்துலேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். ஏன்னா எந்த சூழலையும் நான் உங்களுக்கு ஈக்குவல் கிடையாது. ஆனால் வில்லன் ஆகும்போது நான் அப்படி ஆகிடுவேன். அது ஒரு ஒன்று இருக்குது. அது எப்படி சொல்கிறதில்ல, நல்ல ஒரு கல்லு அடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஃபீல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் லிமிட்டேஷன்ஸ் இல்லை. இப்போ லிட்டன் ஸ்ட்ராங்காகன்னு சொன்னாங்க இல்லையா, ஆர்ட்டுக்கு வந்து பவுண்டரிஸ் இல்லைன்ற மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் பவுண்டரிஸ் இல்லை. அது ஏதோ வச்சுக்கிட்டாலே நான் எழுதி போய் கேட்டால் நான் யாரோ ஒருத்தனோட ஃபேமிலி சொல்ல முடியும். அது ஏன் சொல்கிறதில்ல, ஏன்னா எல்லாருக்கிட்டும் கற்றுக்கிறது நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட அந்த பதில் இல்லை. அந்த கேள்வினால தான் பதில் வருது. அந்த பதிலால நானும் கற்றுக்கிறேன். ஓ எனக்குள்ள இது இருக்கா, நான் இப்படி பேசுறேன்னா, ஓ என் அறிவு இதுதானா, என்னோட அறிவோட மெஷர்மெண்ட் எவ்வளவு, நாலேஜோட மெஷர்மெண்ட் இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஸோ உங்கள் கேள்வி மூலமாக நானும் கற்றுக்கிறேன், என் பதில் வழியாது. ஸோ நோ பவுண்டரிஸ், நோ லிமிடேஷன்ஸ், யூ ஜஸ்ட் கீப் ட்ரைங். அதில் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நீங்கள் ஏதாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அந்த ஜேர்னியோட முடிஞ்சது. இப்போ நான் ட்ரிவாண்ட்ரம் வரணும்னா அது முடிஞ்சிருச்சு. நான் ட்ராவல் பண்ணணும்னா அது பண்ணிகிட்டே இருக்கலாம் த்ரூ அவுட் தி வேர்ல்டு. ஸோ அதுதான் அதுக்குள்ள இருக்கிறது.